வெல்கம் டு ஜஃபா குக்கிங் ரெசிபீஸ். இன்றைக்கி சோயா சங்க்ஸ் பிரியாணி தான் செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் 150 கிராம் அளவுக்கு சோயா எடுத்துக்கிறேன். அதை வெந்நீரில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். சோயா ஊறட்டும். இப்போது அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன துண்டு பட்டை 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் புதினா, அதே அளவு கொத்தமல்லி இலை, 3 பச்சை மிளகாய் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். சோயா ஊறிடுச்சு. இப்போது அதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். எடுத்து வச்சிருக்கிற சோயாவில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, தேவையான அளவு உப்பு, 1/2 கப் தயிர் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். மசாலாவில் சோயா நல்லா ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறணும். ஒரு குக்கரில் நெய் சேர்த்து ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி புதினா சேர்த்துக்கலாம். 3 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது மசாலா சேர்த்து சோயாவை சேர்த்து வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிறது வரையும் வதக்கிக்கணும். 6 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 3 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கலர் பவுடர், ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சைப்பழ சாறு, நம்ம ஊற வச்சுருந்த ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்குனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் நல்லா உதிரியாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஜஃபா குக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.